கல்யாண வீட்டு கேசரி யாருக்கெல்லாம் பிடிக்கும்? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்றைக்கி கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரியே கேசரி செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரீஃபைண்ட் ஆயிலும் அதுக்கு சரிசம அளவில் நெய்யும் போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் தான் வச்சுருப்பேன். உருகுனதுக்கப்புறம் 1 கப் வந்து நான் ரவை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ரவை போடுறதுக்கு முன்னாடியே கேசரி பவுடர் போட்டு எண்ணெயிலே லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட ரவை போட்டுக்கலாம். நான் மறந்துட்டேன்றதுனால இதுக்கப்புறம் போட்டிருக்கேன். ரவை போட்டு நல்லா ரவை வந்து அந்த எண்ணெயிலே பாதி வேகணும். வெந்ததுக்கப்புறம் அது கூடவே நான் வந்து கிஸ்மிஸ் போட்டுக்கிறேன். முந்திரி நான் போடலாம், உங்களுக்கு வேணால் போட்டுக்கலாம். அந்த கிஸ்மிஸும் நல்லா வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தண்ணி ஒரு 1க்கு 4 அந்த பவுலுக்கு 4 பங்கு தண்ணியை பக்கத்தில் கொதிக்க வச்சு வச்சுருந்தேன். அந்த தண்ணியை ரவை வந்து 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம், அதாவது பாதி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு கூட வந்து ஏலக்காய் போட்டுருங்க. ஏலக்காய் போட்டு நல்லா இது எல்லாமே நீங்கள் சிம்லேயே தான் பண்ணணும். எதையும் ஃபுல்லாலாம் வச்சு பண்ணாதீங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அது எதுவுமே கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் 1 கப்புக்கு 2 கப் அளவு சக்கரை எடுக்கணும். ஆனால் நான் வந்து கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ண போகிறதுனால 1 கப் தான் சக்கரை எடுத்திருக்கேன். எனக்கு இனிப்பு ரொம்ப கம்மியாக இருந்தாவே போதும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லோ கலர் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நான் இது எல்லோ கலர்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். பட் தென் இது ஆரஞ்சாக போயிடுச்சு. எல்லோ கலரில் ஃபுட் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே கல்யாண வீட்டு கேசரி மாதிரியே இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.